ஒரு பீஸ் 50 ரூபான்னு சொன்னாலே மெனக்கெட்டு போய் வாங்கி சாப்பிடுவோம். இப்படி கொத்தா கிடைச்சா விடுவோமா? எதார்த்தமா வயலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தென்னங்குருத்தி யாரோ வீட்ல வச்சிருக்காங்க. ஆத்தாடின்னு ஒரே ஹாப்பி ஆயிருச்சு. தூக்குடா ஆளன்னு தூக்கிட்டு போய் மாடியில வச்சு எல்லாத்தையும் பீஸ் போட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பீஸை பார்த்தானே சாப்பிட தான் தோணுது. அதை வெட்டி எடுக்கிறதுக்கே தோண மாட்டேங்குது. அதில் சைட்லாம் போனா அங்கேக்கங்க ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு பீஸ் 2 பீஸ் தருவாங்க. அதுக்கே மெனக்கெட்டு போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். மொத்தமா கிடைச்சா விடுவோமா? தூக்குடான்னு சொல்லி ஃபுல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கணும் அப்படின்ட்டு வேகமா கோடை போட்டுட்டு பிரிச்சு எடுத்தாச்சு. அப்படியே ஸ்லைஸ் மாதிரி பீஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்களே, நம்மளும் ஒரு பீஸ் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லா உதிரி உதிரியா கொட்டிக்கிட்டு இருக்கு. அடக்கடவுளே என்ன இப்படி வந்துகிட்டு இருக்குன்னு நானும் எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து இருக்க பார்ட்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா எல்லாமே ஒரு டேஸ்ட்ல இருக்குது. இதுதான் தென்னை ஓலை போலங்க. தென்னை ஓலை பெருசா பச்சை கலர்ல வரதுக்கு முன்னாடி இப்படிதான் குருத்த மாதிரி இருக்கும் போல. அதை சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட் இல்ல, சப்புன்னு இருக்கு. தென்னந்தோங்கையை எப்படி பிள்ளையா இருக்கையில அழிச்சு விட்டாங்களேன்னு ஒரே சைட்ல கவலையா இருந்தாலும் சாப்பிட்றப்ப நல்லா தாங்க டேஸ்டா இருக்குது. இன்னைக்கு ஒரு புடின்னு நானே என் தம்பி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.